ஹலோ மக்களே, என்ன கையில் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச மீன் அமிலத்தை தான் இப்போ நம்ம விட போகிறோம். நம்ம பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2வது வாட்டி மீன் விடுறோம். இதுக்கு என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் இருக்கிற கிளாஸ் வந்து 200 ml. இப்போ இந்த பேரில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 60 லிட்டர் பிடிக்கும். இந்த 60 லிட்டருக்கு நம்ம எவ்வளோ விடுறோம்னு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 150 ml வரையும் விடலாம். அதனால் அரை கிளாஸ்க்கு மேலே விடலாம். மீன் அமிலத்தை ஊற்றிட்டு பிறகு நம்ம நல்லா கலக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் மூலமாக எடுக்கும்போது கரெக்டாக போய் சேரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ஒரு மாதிரியாக ஏடு மாதிரி கட்டிடும். மீன் அமிலம் வந்து 2 மெத்தடில் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடுமே ட்ரை பண்ணியிருக்கோம். முதல் மெத்தட் எப்படி ட்ரை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு சக்கரையும் ஒரு மீன் வச்சு ட்ரை பண்ணோம். ஒரே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து. 2வது மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் கூட வாழைப்பழம், அழுகின வாழைப்பழமும் அப்புறம் நாட்டு சக்கரையும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து இது பண்ணியிருக்கோம். அது ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணும்போது தனியாக வந்துடும். இது ரெண்டுத்துக்கு இதுதான் வித்தியாசம். இதில் வேறு எதனா வித்தியாசம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி இப்போ நம்ம பயிருக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.